வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி நவேல். ரவிகாந்த் பணம் சம்பாதிப்பது குறித்தும் செல்வம் சேர்ப்பது குறித்தும் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்த அவருடைய ட்வீட்ஸ் நம்ம தொடர்ச்சியாக நம்ம வெல்த் மைண்ட் செட் அப்படிங்கிற தொடர் மூலமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது 20வது பகுதி. இந்த பகுதியில் ஒரு முக்கியமான 3 டேக்அவேஸை நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, டூல்ஸ் வர்சஸ் ரியல் ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அண்ட் லெவரேஜ். நம்ம போன பகுதிகளில் பார்த்தோம், உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் நாலேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் வேணும், நீங்கள் லேவரேஜ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் தனித்துவமாக இருக்க முடியும். ரெண்டாவது, உங்களை மற்றவங்க யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. மற்றவங்க செய்கிற வேலையை நீங்களும் செய்வீங்க அப்படின்னா வேறு ஒருத்தங்களை அந்த இடத்துல போட்டுட்டு உங்களை தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ உங்களை தவிர்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நபராக நீங்கள் உருமாறணும். அதுக்கு உங்களுக்கு தேவை இந்த ஸ்பெசிஃபிக் நாலேஜ், லேவரேஜை பயன்படுத்துறது அப்படிலாம் நம்ம போன பதிவுகளை நம்ம பார்த்தோம். இங்கே நவேல் ரவிகாந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிறைய பேர் அவங்க ஒரு ரியல் ஸ்பெசிஃபிக் நாலேஜையோ லேவரேஜை பயன்படுத்துகிற அந்த ஸ்கில்லையோ சார்ந்து இருக்கிறதுக்கு பதிலாக டூல்ஸை சார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோகிராஃபரை ரியல் ஃபோட்டோகிராஃபிக் ஸ்கில் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஹையண்ட் கேமரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி புதுசாக ரொம்ப அட்வான்ஸ்டான நிறைய ஹையண்ட் கேமராஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது 2 பக்கம் இருக்குது. உண்மையாகவே ஒரு அற்புதமான ஒரு படத்தை எடுக்கணும், ஒரு வீடியோகிராஃபி பண்ணணும் அல்லது ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவை அடிப்படையாக ஒரு பேசிக்காக ஸ்கில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு விதமான ஸ்கில். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கேமரா வரும்போது, ஒவ்வொரு லென்ஸ் வரும்போது, இந்த லென்ஸை வாங்கி மாட்டினா நம்ம எடுக்கிற ஃபோட்டோ வித்தியாசமாக இருக்கும், இந்த கேமராவை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் வேறு மாதிரியான ஃபோட்டோவையோ வீடியோவையோ உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கேமராவை வாங்க முடியும், ஆனால் ஒரு ஃபோட்டோகிராஃபி அல்லது வீடியோகிராஃபி ஸ்கில்லை காசு கொடுத்து வாங்க முடியாது. அது நம்ம கற்றுக்க தான் முடியும். ஸோ நீங்கள் தவிர்க்க முடியாதவராகணும் அப்படின்னா இந்த டூல்ஸ், நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவிகளை சார்ந்து இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த ரியல் ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும். இது ஃபோட்டோகிராஃபிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நான் இங்கே சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. ஸோ எப்போவுமே டூல்ஸை, கருவிகளை சார்ந்து இருக்காதீங்க. உண்மையான ஸ்பெசிஃபிக் நாலேஜையும் லேவரேஜையும் பயன்படுத்தக்கூடிய தவிர்க்க முடியாத மனிதனாக நீங்கள் மாறணும். நம்பர் 2, envy can be useful or it can eat you alive. இந்த பொறாமை அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், அதாவது உங்களை மேலே கொண்டு வரும். அப்படி இல்லைனா உங்களை அப்படியே முழுங்கிடும், அதை சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்கிறார். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நவேல் ரவிகாந்த் அவருடைய ஒரு பாட்காஸ்ட்டில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். 1990கள், ஐ திங்க் 91, 92 அந்த டைமில் நவேல் ரவிகாந்த் சாப்பாடு சர்வ் பண்ணக்கூடிய ஒரு வேலைக்கு சேர்றாரு. அந்த மாதிரி சாப்பாடு சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு பர்த்டே பார்ட்டி. அந்த பர்த்டே பார்ட்டியில் சாப்பாடு பரிமாற போகும்போது அவருடைய நண்பர்கள், அவங்க கூட படித்தவங்க, தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் அங்கே பார்க்குறாரு. அவங்க முன்னாடி போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக, ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ரொம்ப பந்தாவாக இருக்கிறாங்க. ஆனால் இவர் பார்த்தா சர்வ் பண்ணக்கூடிய அந்த யூனிஃபார்மில் சாப்பாடு தட்டு கையில் தூக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க முன்னாடி போகவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தான் சொல்கிறாரு. அப்போ அவருக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, சரி நம்ம பாரு இப்படி இருக்கிறோம், இவங்களாம் எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம். ஒரு வகையில் பார்த்தா இது ஒரு பொறாமை மாதிரியான ஒரு எண்ணம் தானே. ஆனால் இன்னொரு பக்கம் அதை எப்படி நவேல் ரவிகாந்த் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா, இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பொறாமை, ஒரு நெகட்டிவான ஒரு பொறாமை எண்ணத்தை அவருக்குள்ளே வளர விடாமல், இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நாமும் இவங்களை விட மேலே வரணும், நம்ம இன்னும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஆழமாக மனசுக்குள்ளே பதிச்சுக்கிட்டாராம். அந்த எண்ணம் தான் நவேல் ரவிகாந்த் இன்றைக்கி எப்படி ஒரு ஆஞ்சல் இன்வெஸ்டராக இருக்கிறோம் அந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இந்த என்வி அப்படிங்கிறத விட நமக்குள்ளே ஒரு நல்லா இருக்கிற ஒரு மனிதர்களை, நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராவது ஒருத்தங்களை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு விதமான எண்ணம் உருவாகும் பார்த்தீங்களா. அது ஒரு நெகட்டிவான பொறாமை எண்ணமாக நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே இருக்குது. அந்த எண்ணத்தை தூக்கி போட்டு
அதை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும், அல்லது அதை வந்து ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கணும். நாமும் வாழ்ந்து காட்டணும், நாமும் நல்லா இருக்கணும், நாம் ஒரு பெட்டரான ஒரு லைஃபுக்கு மாறணும், நாமும் இந்த மாதிரியான சில அச்சீவ்மெண்ட்டை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது உங்களை மேலே கொண்டுட்டு போகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பொறாமை எண்ணம் நீங்கள் மேலே வளர விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். நம்பர் 3, ஃபைண்ட் டைம் டு இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். இந்த இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப், உங்களில் நீங்கள் முதலீடு செய்யுங்கள் அப்படிங்கிற இந்த கோட்டை வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய வீடியோஸில். ஈவன் எபிக் லைஃப்பில் கூட நம்ம ஒரு டாப்பிக்கை வந்து போட்டிருக்கிறோம். ஸோ இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னா நீங்கள் மேலும் மேலும் வளருவதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அந்தந்த செயல்களை நீங்கள் செய்யணும். அது வந்து ஒரு விதமான முதலீடு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சில விஷயங்களை கற்றுக்குறீங்க, உங்களுடைய வேலை நேரம் போக நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா அது வந்து டைம் வேஸ்ட் கிடையாது, அது வந்து ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடைய வேலையை இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு அல்லது ஒரு பெட்டரான வேலையை செய்கிறதுக்கு அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தானே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களில் நீங்கள் முதலீடு செய்யணும். ஸோ எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் லேர்ன் பண்ணுறது ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சு ஒரு புது சேலஞ்சையோ அல்லது ஒரு புது பொறுப்புகளையோ நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்படி எடுத்துக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும், நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த சாதாரணமான ஒரு வேலையை நீங்கள் டெய்லியும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் ஒரே மாதிரி தான் போகும். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து, கொஞ்சம் பொறுப்புகள் எடுத்து, அல்லது ஒரு புது விஷயத்தை நீங்கள் வந்து உங்களுடைய வேலையில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது, ரிஸ்க் எடுக்கும்போது, இல்லை நான் இந்த ப்ராஜெக்டை நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அல்லது இந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிக்கிறதுக்கான முழு பொறுப்பையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, லேர்ன் பண்ணுறீங்க, லீட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், புது டைமென்ஷன் கிடைக்கும், நிறைய லெசன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேலை செய்கிறது அப்படின்னு வரும்போது நீங்கள் கற்றுக்கிறதுக்காக வேலை செய்யணும். இப்போ வாரன் பஃபட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் வந்து பெஞ்சமின் கிரஹாம் கிட்ட போயிட்டு கேட்குறாரு, நான் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு விருப்பம், என்னை வந்து வேலைக்கு சேர்த்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் கிரஹாம் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பஃபட் வந்து சொன்னாராம், நான் வந்து எந்த சம்பளமும் எதிர்பார்க்கல, நான் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பெஞ்சமின் கிரஹாம், நீ கேட்ட சம்பளம் ரொம்ப அதிகம் அப்படின்னு பதில் சொன்னாராம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறது மூலமாக நம்ம கற்றுக்குறோம் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் அப்படிங்கிறது தான் பெஞ்சமின் கிரஹாம் இந்த மாதிரி மறைமுகமாக வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணணும். ஸோ ஏர்ன் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஒர்க்கோடவே நீங்கள் நின்று போகிறது கிடையாது. இது வந்து ஒரு ஆரம்பமோ அல்லது ஒரு 2வது 3வது ஜாபாக இருக்கலாம். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதை அடையிறதுக்கான வேலையை செய்கிறதுக்கோ அல்லது துவங்கிறதுக்கான ஒரு படிக்கட்டாக கூட இப்போ நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த தொழிலோ வேலையோ இருக்கலாம். இதை நம்ம போன பதிவுகளையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ எப்போவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டோடு உங்களுடைய ஜாபை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க, உங்களுடைய இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற சில விஷயங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் டெவலப் ஆக முடியும், செல்வத்தை சேர்க்க முடியும். ஸோ இதுதான் இந்த டேக்அவேஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிற பாடங்கள். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.